சார் கரெக்டா இருக்கா? இப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாமா? உடனே பிரிண்ட் அவுட் எடுமா, எடு. ஓகே சார். என்ன சார் லெட்டர் இது? ஆர்த்தி மேடத்துக்கு கார் வேணும். ஸோ கம்பெனி அதுக்கான பணத்தை அலாட் பண்ணுதுன்றதுக்கான லெட்டர் அது. இதை அடிச்சு கொடுக்க போறோம். தொல்காப்பியன் டென்ஷன் ஆகி கீழ்ச்சி போட போறாரு. என்ன சார் சொல்றீங்க? கீழ்ச்சி போடுறதுக்காக சார் இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தீங்க? நம்ம வேலை லெட்டர் கொடுக்கறது, தொல்காப்பியன் வேலை அதை பார்த்து டென்ஷன் ஆவறது. ஏன் சார் இந்த லெட்டர்ல தொல்காப்பியன் கையெழுத்து போட மாட்டாருன்னா சொல்றீங்க? போட மாட்டாரே, பிரச்சனை வரும். தொல்காப்பியன் தலை உருணும், ஆர்த்திக்கு பெரிய அளவுல கோபம் வரும். இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக தானே நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சார் நீங்க இப்படி பேசுறீங்க? தொல்காப்பியன் உங்களுக்கு நல்லது தானே சார் செய்யறாரு. நீங்க ஏன் சார் அவருக்கு எதிராக இப்படி பண்றீங்க? ரொம்ப பேசுறேன். இந்த பார், மாசம் ஆனா சம்பளம் வரணுமா வேணாமா? சாரி சார். என்ன சாரி பூரின்னுட்டு பிரிண்ட் அவுட் எடு. அடி பின்னடி. என்ன மாதிரி ஆம்பளைங்க நாலு நல்ல வார்த்தை பேசக்கூடாதே. பேச ஆரம்பிச்சா சரி, பொம்பளைங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதே வேலையா போச்சு. சார் சார் ஒரு நிமிஷம். என்ன சார் எங்கிட்டயாவது சொல்லுங்க, தொல்காப்பியனுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன சார் பிரச்சனை? சொல்றேன்யா சொல்றேன். பல வருஷமா என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம். பார்க்கறதுக்கு பசு மாதிரி இருக்கிறானே தவிர தொல்காப்பியன் அப்படி கிடையாது. என்னையே கை நீட்டி அடிச்சவையா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, அப்ப ஸ்ரீஜெயம் என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில நாங்க எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம். அபி, தொல்காப்பியன், நானும் உஷா எல்லாரும் அங்கதான் வேலை பார்த்தோம். எல்லாரும் சந்தோஷமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க கலைன்னு ஒரு சின்ன பொண்ணு, அது கூட நான் அன்பா பழகினேன். அது கஷ்டத்தை என்கிட்ட சொல்லும், என் கஷ்டத்தை அதுக்கிட்ட சொல்லுவேன். மாறி மாறி சொல்லிக்குவோம். ஒரு நாள் பாத்ரூம் பக்கமா கண்கலங்கி நின்னுச்சு. நானும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பையன் அந்த பக்கம் வந்தவன் நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி என் சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டாயா. எல்லாரும் முன்னாடியே என் மான மரியாதை எல்லாம் போச்சு. என் மரியாதையை நாசம் பண்ணவனே என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா அவன் மரியாதையை காலி பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இப்படி பண்றேன். இப்ப சொல்லியா, என்ன அடிச்சவனே நான் எப்படி மன்னிக்க முடியும்? அதனாலதான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் குடைச்சல் கொடுக்கறேன். ஓஹோ அப்படியா? ஆமாய்யா, நீ ஒன்ன பாரு. ஆர்த்திக்கு எதுக்கு காரு, வெட்டி செலவு, அது இதுன்னு சொல்லி தொல்காப்பியன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல போறான். இதை யூஸ் பண்ணி அவனுக்கு ஆப்பு வைக்க போறேன். என்ன சார் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு? அரட்டை அடிக்கிறதா நானா? இத பாருங்க, இத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்காவது நான் அரட்டை அடிச்சது நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்ததுனால தான் சார் சொல்றேன். இந்த ஆளுக்கு நக்கல் நையாண்டிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. கிருஷ்ணன். என்ன மேடம், என்ன மேடம்? எங்க என்னது டைப் பண்ண சொன்னல? சாரி மேடம், சாரி மேடம். இதோ மேடம், இதோ. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? வாங்க. எனக்கு ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், கம்பெனி செலவுல. இப்ப எதுக்கு அனாவசியமா கார் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி தொல்காப்பியன், இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு பிசினஸ் பேச போறோம், பெரிய பெரிய ஆளுங்களை மீட் பண்றோம். அப்பெல்லாம் கார் இல்லாம போனா நல்லா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்ல, நான் இந்த கம்பெனியோட எம்டி பொசிஷன்ல இருக்கேன். எனக்குன்னு ஒரு கார் இல்லைன்னா அசிங்கமா இல்ல? அது மட்டும் இல்லாம லேட் நைட்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா போக முடியாது. அதுக்குன்னு என்னோட பொசிஷன்ல இருக்கவங்க டூ வீலர் இல்ல ஆட்டோலயும் போக முடியாது. ஏன்னா அது என்னோட ஸ்டேட்டஸை பாதிக்கும். என்னடா அதுக்குன்னு 10 லட்சம் ரூபாய் கார் தான் வாங்கணுமா? 4 லட்சத்துல கூட தான் கார் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, என்னால அது உயரணும்.
எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த நினைக்கும் போது அத பெரிய லெவல்ல திங்க் பண்ணணும், பெருசா ஆசைப்படணும். அப்பதான் நம்ம நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த காரை சூஸ் பண்ணேன். பிடிங்க. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பேப்பரை நீட்டுறீங்க சைன் பண்ணாம. நீங்க சைன் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களால சைன் பண்ண முடியுமா முடியாதா? பாருங்க. நீங்க பேப்பர் கொடுத்த உடனே நான் அதில் சைன் பண்ணிட்டேன். நான் கையெழுத்து போட்டதை கவனிக்காம காரோட அவசியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன பண்றது? வழக்கம் போல வேண்டான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அது நீங்க என்னை பத்தி வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம். அது பொதுவா தப்பா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். வரேன். மேடம், எதிர்பாராம ட்விஸ்ட் அடிக்கிறதுல தொல்காப்பியனை மிஞ்சி ஆளே கிடையாது. மனுஷனா மாவே, மனுஷனா. சீட்டிங்க அவுட். ஓ. தொல்காப்பியன். ஐயா, உதச்சி தள்ளிட்டீங்களா ஐயா? பின் என்னடா, அத்துமீறி உள்ளே நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கிறவனே இந்த ஆண்டனி, அவனுக்கு ஒரு தண்டனையா? வா, கதவை சாத்து.
இந்த இடம் வசதியா இருக்கா முதலாளி? ரொம்ப வசதியா இருக்கு வீரசாமி. நம்மளை பொறுத்த மட்டும் வசதிக்கு வேற அர்த்தம் என்ன தெரியுமா? வசதின்னா சௌகரியம் கிடையாது, பாதுகாப்பு. இங்க யாரும் தேடி வரமாட்டாங்கல்ல. நிச்சயம் வரமாட்டாங்க முதலாளி. அப்ப இதுதான் நமக்கு வசதியான இடம். உட்காருப்பா. இன்னும் முதலாளி திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த தொல்காப்பியனை பத்தி தான் பார்த்துருக்கேன், பேர் தெரியும். மற்றபடி அவனை பத்தின எந்த தகவலுமே தெரியல. அவன் பின்ன எப்படியா அவனை கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் என்ன தொழில் பண்றான்னு தெரிஞ்சா கூட போதும், அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுவேன். அப்படிங்களா முதலாளி? ஆமா, அதை பத்தி தான் ஐயா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லப்பா, ஐயா அன்னைக்கு கனவுல வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அன்னையிலிருந்து மனசே சரியில்லை. என்னமோ உள்ள உலுப்பிக்கிட்டே இருக்கு. வீரா, நான் சர்ச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணாதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். முதலாளி சர்ச்சுக்கா போறீங்க? ஆமாடா, போகணும், கண்டிப்பா போயே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. சார் 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 இருங்க இருங்க இருங்க. யாரை பார்க்கணும்? சார் நான் எம்டியை பார்க்கணும் சார். எம்டியை பார்க்கணுமா? என்ன மேட்டரு? சார் அதை நான் எம்டி கிட்டே சொல்றேன். சார், இந்த ஆபீஸ்ல நான் ஒரு பெரிய தூண். என்ன அப்படி பாக்குறீங்க? சரி சரி, சின்ன தூணுனே வச்சுங்க. ஆனா தூணுங்கிறது கன்ஃபார்ம். நீங்க என்கிட்ட என்ன மேட்டர்னு சுருக்கமா சொன்னீங்கன்னா அதை எம்டி கிட்ட விளக்கமா சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? சார் தயக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஓகே சொல்லுங்க. முதல்ல நீங்க யாரு? நான் இந்த கம்பெனில வேலை செய்யற நிர்மலாவோட புருஷன். அப்படியா? ஏன் சார், உங்க ஆபீஸ் எத்தனை மணிக்கு முடியுது? 5 மணிக்கு தானே? ஆமா. அப்புறம் ஏன் என் ஒய்ஃப் மட்டும் தினமும் லேட்டா வர்றா? அவங்க லேட்டா வேலையை முடிச்சிருப்பாங்க. அது தவிர நிர்மலா தன்னோட வீடு பெருங்களத்தூர்ல இருக்கிறதா சொன்னாங்க. லேட் ஆகாதா? சும்மா நிறுத்துங்க. அக்கம் பக்கத்துல வேலைக்கு வர பொம்பளைங்க எல்லாம் 6:30 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவன் மட்டும் டெய்லி 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றா சார். இந்த லட்சணத்துல நேத்து நைட்டு 11 மணிக்கு மேல ஒருத்தன் என் ஒய்ஃபை பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்றான் சார். என்னால வெளியில தலை வந்து நடக்க முடியல. என்னோட பிரஸ்டீஜே போயிடுச்சு சார். சார் சார் என்ன சார் நீங்க? இதுக்கு அவ வேலைக்கு போகாமலே இருக்கலாம் சார். எனக்கு கௌரவம் தான் பெருசு. இனிமே என் பொண்டாட்டிக்கு வேலை பார்க்க மாட்டா சார். அவளுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுங்க. இருங்க இருங்க, என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? இவர் ஒய்ஃப் டெய்லி லேட்டா வீட்டுக்கு வராங்களா மேடம்? நேத்து ராத்திரி யாரோ பைக்ல டிராப் பண்ணாங்களா மேடம்? இந்த மானங்கட்ட புலப்ப எனக்கு வேண்டாம் மேடம். என் ஒய்ஃப் இனிமே எங்க வேலைக்கு வர மாட்டா. இருங்க இருங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. உங்க வைஃப் லேட்டா வரதுக்கு ஆபீஸ் எப்படி காரணமாகும்? புரியாம பேசாதீங்க. உங்க ஆபீஸ்ல பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தனால தான் என் ஒய்ஃப் இந்த மாதிரி லேட்டா வர்றா. என்ன சொல்றீங்க? இந்த ஆபீஸ்ல முக்கிய பொறுப்புல இருக்கிற தொல்காப்பியன் தான் என் ஒய்ஃபை கொண்டு வந்து டிராப் பண்ணான். அவனால தான் தினமும் என் ஒய்ஃப் லேட்டா வர்றா. தோ வரான் பாருங்க. இந்த ஆளால தான் அக்கம் பக்கத்துல எனக்கு இருக்கிற மரியாதையே போச்சு. நைட்டு 11 மணிக்கு மேல வேற ஆள் பைக்ல என் ஒய்ஃப் பின்னால உட்கார்ந்து வந்தா அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். ஏங்க என்ன அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நேரம் கட்ட நேரத்துல தனியா போக வேண்டாம், நான் தான் உங்களை டிராப் பண்ணேன். மானமே போச்சியா? எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் அசிங்கமா பாக்குறான், பேசுறான். இதோ பாருங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் ஏன் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி ஆளுக்கு வேணா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா நாங்கெல்லாம் மான மரியாதையோட வாழ நினைக்கிறவங்க. எதுக்கு அனாவசியமான பேச்சு? என் ஒய்ஃபுக்கு சேர வேண்டியதை செட்டில் பண்ணி அனுப்புங்க. என்ன தொல்காப்பியன் இதெல்லாம்? லேட் நைட் ஆயிடுச்சு, தனியா போறது ரிஸ்க்னு தான் நான் போய் டிராப் பண்ணேன். லேட் நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு கால் டாக்ஸிலயோ இல்ல ஆட்டோலயோ அமைச்சிருக்கலாம்ல. நீங்களே வா போணும். இப்ப பாருங்க, கம்பெனி பேரு எப்படி அசிங்கப்படுது. இதோ பாருங்க ஆர்த்தி, அது என்ன மாதிரி சூழ்நிலைன்னு நான் விளக்குனாதான் உங்களுக்கு புரியும். எனக்கு விளக்கம் எல்லாம் வேண்டாம் தொல்காப்பியன். யார் யார் எப்படி அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் தெரியும். கட்டின பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட வண்டியில வந்து இறங்குறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது புருஷ ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும்.
இங்க பாருங்க சார், உங்க ஃபீலிங்ஸ் நியாயமானது, அதை நான் மதிக்கிறேன். ஆனா அதுக்காக இந்த மாதிரி ஆபீஸ்க்கு வந்து சத்தம் போடுறது சரியில்லை. நீங்களும் உங்க வைஃபை கண்டிச்சு வைங்க. நீங்க கேட்ட மாதிரியே உங்க வைஃபோட செட்டில்மெண்ட் பணம் உங்களை தேடி வரும். நீங்க போலாம். என்ன கிருஷ்ணன் இது? தொல்காப்பியன் பொம்பளைங்க விஷயத்துல இவ்ளோ மட்டமா நடந்துக்கிறாரு. சீ! உங்களுக்கு இப்பதான் மேடம் தெரியும். எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அபிக்கே லவ் லெட்டர் கொடுத்து வராச்சே. என்னது? ஆமா மேடம், வீட்டுல சாந்தியை வச்சுக்கிட்டு அபிக்கு லவ் லெட்டர் கொடுத்தவர் தானே இந்த தொல்காப்பியன். நடுவுல ஒருத்தி கங்கான்னு வந்தா போனா இது மாதிரி நிறைய இருக்கு மேடம். மத்ததெல்லாம் விடுங்க மேடம். அபிகிட்டயே இந்த மாதிரி நடந்துகிட்ட இவரு மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாருன்னு சொல்லணுமா என்ன? ச்சே. சீ! ஆர்த்தியா ஆபீஸை பாத்துக்க சொல்லிருக்கேன். ஆனா நிஜமாவே எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். சரி அபி. ஏன்னா உங்களை தவிர வேற யாருக்கும் அந்த அளவுக்கு சாதுரியமும் திறமையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அனுபவமும் கிடையாது. அதனால நீங்க தான் எனக்கு பதிலா எல்லாத்தையுமே பாத்துக்கணும். கண்டிப்பா அபி. அபி, ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா தொடர்ந்து நட்போட இருக்கிறதும் அந்த நட்பை வாழ்நாள் முழுவதும் தக்க வச்சுக்கிறது அபூர்வமான விஷயம். அந்த அபூர்வமான விஷயம் நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கு. இதை விட வேற எதுவுமே பெருசு இல்ல அபி. ஏன் சார் எல்லாருமே இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க? அநியாயமா பழி சொல்றாங்க. ஏன் இப்படி? தெரியல விஜய், தெரியல. ஆளாளுக்கு என்ன பழிக்கிறாங்க, குறை சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் நல்லா தான் நடந்துக்கிறேன். ஆனா புதுசு புதுசா ஏதோ கதை கட்டுறாங்க. அதை நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, பொம்பளைங்க கூடலாம் என்ன இணைச்சு பேசுறாங்க. அதான் கஷ்டமா. இத்தனை நாள் இல்லாம ஏன் சார் இப்படி? யாரோ என்கிட்ட எதையோ எதிர்பார்த்திருக்கலாம். நான் உங்களுக்கு செய்யாம போயிருக்கலாம். இல்ல நான் உங்க எண்ணத்துக்கு தடையா இருந்திருக்கலாம். எனக்கு எதுவும் சரியா புரியல. ஆனா என்னை சுத்தி ஏதோ ஒரு சதி நடக்குது. சார், இதை அபிமேடத்துக்கிட்ட சொல்லலாம்ல? வேண்டாம் விஜய். அபி ஒரு மிகப்பெரிய வேலைக்காக யூஎஸ் போயிருக்காங்க. இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணுங்கிறது அவங்களோட கனவு. அது நிறைவேற இந்த நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத சங்கடங்கள் எதுக்கு அவங்களுக்கு? அவங்க வர வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்துக்க வேண்டியதான்.